வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மாடல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 2024ல் கேட்கப்பட்ட கேள்விகள் இது. இது வந்து நியூ சிலபஸ் படி இருக்குது. இதை அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன். ஆனாலும் சுடர் விளக்கு, ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இரு பொருள் தருக. தலை. முதன்மை சிரம். தலைனா முதன்மையும் வரும், சிரமும் வரும். இரு பொருள் தருக. நிறை. நிறைனா சால்பு, நிறைனா எடை. கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. இதை படிச்சுக்காங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட இந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்காங்க. இந்த பேராவை படிங்க, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம். பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை டேஷ். கல்வி நிலையங்கள். அதனால தான் இது வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து காமன் கொஸ்டினும் கூட. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள். சொல் பொருள் பொறுத்துக. அழுவம், வங்கம் இதெல்லாம் வந்து பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றாள் வினை திரிசொல். அன்ன, மான இடைத்திரிசொல். கூர், கழி உரி திரிசொல். சொல் பொருள் பொறுத்துக. இதற்கான விடை இதுதான். தீர்வன அப்படின்னா நீக்குபவை அப்படின்னு அர்த்தம். அடுத்து உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். உவசமம் அடங்கி இருத்தல். ஓர்தல் நல்லறிவு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2024ல் ஏற்கனவே ஒரு டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துரும், அதுலேயே இது வந்திருக்கும் பாருங்கள். ஓர்தல் அப்படிங்கிறது நல்லறிவு. திறத்தன. திறத்தனா தன்மையுடையன. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக. பானா பாக்கல், ஈனா ஈக்கல். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர்.
பட்டய கணக்கர். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2024 ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர். கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. கூற்று சரி, ஆனா காரணம் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. காரணம் 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. கூற்று சரி, காரணம் சரி. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து இப்படியும் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங். பின்வருவனவற்றை சரியான வினைமரபோடு இணைத்து எழுதுக. முடை அப்படின்னா எதுக்கு வரும்? இங்கே கொடுத்துருக்கிறதுல கீழே கொடுத்துருக்கிறதுல கூடை முடைந்தான். இதுதான் இது கரெக்டு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. ஒலிமரபு. அகவும். எது வந்து அகவும்? மயில் அகவும். குயில் கூவும். புறா குணுகும். கிளி பேசும். மயில்தான் அகவும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில். இந்த கொஸ்டினும் ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாட்கள் மழை நீடிக்கும். மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் பிளஸ் வேர். மரவேர். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக. நாட்டுப்புறம் பிளஸ் பாடல். நாட்டுப்புற பாடல் இப்போ வரும். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காப்பினா பார்த்துக்கோங்க, குழம்பி நீர். காத்தாலைக்கு காலையில், இது ஓகே. தேநீர் வந்து டீக்கு வரும். நிறுத்தற் குறிகளை அறிதல். ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. இங்கே ஓ ஆச்சரியக்குருவி வரும். என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ கொஸ்டின் மார்க் வரும். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர். மயிலை. ஊர் பேரின் மறுவுக்கு ரீசெண்டாக நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கிற கொஸ்டின்ஸே மேக்ஸிமம் போதுமானது, பாருங்கள். தஞ்சாவூர். இது தெரியும். தஞ்சை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி. ஒஞ்சி அப்படின்னா ஒன்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது. இனமொழி விடை. கலை சொல்லின் பொருளை அறிந்து பொருத்துக.
டிசீஸ்னா நோய், சைடு எஃபெக்ட் பக்க விளைவு, ஜீன்னா மரபணு, அலர்ஜினா ஒவ்வாமை. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. லீடர்ஷிப். தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. அப்படிலாம் அடிக்கடி பார்த்துருப்போம். அந்த கொஸ்டின் அடிக்கடி வரும். அந்த பட்டது அப்படின்னு வந்தாலே அது வந்து செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. பதவியை விட்டு நீங்கினான். விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. இனமொழி விடை. சேம் கொஸ்டின் தான் முன்னாடி பார்த்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்காங்க. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அகர வரிசைப்படுத்துக. உயிர் எளிமை ஏது ஒழுக்கம். வேர் சொல்லுக்கு உரிய வினையாளனையும் பெயர் காண்க. தா. தந்தவன். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? இந்த பணி தான் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. இசை, ஓசை, பாடல் இது எல்லாமே பண். பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷ் ஆவும் அரசுக்கே சொந்தம். புதையல் யாவும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ டேஷ் வீசும். மனம் வீசும். இந்த நா வரணும். மனம் வீசும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. இதில் எது சரியா இருக்குன்னு பாருங்க. வனவியல் ஃபாரஸ்ட்ரி இதான் சரியா இருக்கு. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை. அலரும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுல எது பொருந்தாதுன்னா இது பொருந்தாது. கிணறு கேணி கரெக்டு. சித்தம் உள்ளம் ஆழி கடல் இது வந்து பொருந்தாது. உரிச்சொல் அல்லாதது எது? சில. இடவகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக. இந்த இடத்துல பொருந்தாது அவர் தான். ஏன்னா யான் யாம் யாங்கள் இதெல்லாம் ஒரே மாதிரி வருது. அவருங்கிறது பொருந்தாது. அருகுற என்னும் சொல்லின் எதிர்சொல் தருக. தொலைவில். ஒருவேளை இதுக்கு வந்து அவங்க மீனிங் கேட்டிருந்தா அருகில் வந்திருக்கும். ஆப்போசிட் கேட்டிருக்கிறதுனால தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக. இதழ். நாளிதழ். உதடு.
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. இந்த தன்மையா, இந்த தன்மையான்னு பார்க்கணும். இந்த இன் வரும். தன்மை. இந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல்லயே பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு தனித்தனியா குடுத்துருப்போம். ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, சயின்ஸுக்கு, ஹிஸ்ட்ரிக்கு, பாலிடிக்ஸுக்குன்னு தனித்தனியா இருக்கும். அது வந்து பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.